ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, உனக்கு தகுதி இல்லை, உன்னால முடியாதுன்னு யாராவது சொல்றாங்களா? கவலைப்படாத. சொன்ன அந்த தருணத்துல தான் அந்த தகுதியையும் முடியாததையும் அடையிறதுக்கான பல மடங்கு பலத்தை நீ பெற போறேங்கிறது உறுதி. ஒரு கைப்பிடி உணவு இருந்தாலும் சரி, பிடித்தமான உணவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் ஒரு உற்பத்தி இருக்கு. அதில் கடினமான உழைப்பும் இருக்கு. அதுபோல உன்னோட பாதை கடினமாக இருக்குன்னு அதுக்கு தேவையான உழைப்பு அவ்வப்போது நீ போடாம நீ செய்கிற வேலையில இருந்து பின்வாங்குற. கடினமான பாதைகள் தான் மிக அழகான இடத்துக்கு உன்னை கொண்டு செல்லும். வாழணும்னு நீ நினைச்சா நீ ஏதோ வாழ்ந்துட்டு யார் கண்ணுக்கும் படாம வாழ்வ. வாழ்ந்தே ஆகணும்னு முடிவு எடு. உன்னோட துன்பம் எல்லாம் இன்றே என்ன இந்த நிமிஷமே தூசியா மாறுறத நீ கண்கூடா பார்ப்ப. தனியா வாழற, யார் துணியும் தேவையில்லைன்னு சொன்னா போதாது. தனித்து பறக்க ரெக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது. மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்கணும். உன்னோட காரியத்துல மிகவும் உறுதியா இருக்கணும். மற்றவங்களோட நடத்த உன்னோட மன அமைதியை கெடுக்கிறதுக்கு நீ எப்பவுமே அனுமதிக்க கூடாது. வெற்றி வரும்போது வரட்டும், கிடைக்கும் போது கிடைக்கட்டும்னு நீ சும்மா இருக்கக்கூடாது. கிடைக்கிற கொஞ்ச அவகாசத்திலையும் உன்னோட சிந்தனைய பலப்படுத்தணும். புதிய சிந்தனைகளுக்கு நல்ல எண்ணங்கள் மிகவும் அவசியம். எண்ணங்கள்ல நீ அழகாயிரு. உன்னோட தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலையே கொள்ளாத. சிங்கம் தான் தான் ராஜான்னு யார்கிட்டையும் போய் சொல்றது இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் யார் ராஜான்னு. அது மாதிரி உன்னைய பற்றி எல்லாருக்கும் தெரியும். உன்னோட நற்குணம் என்னன்னு தெரியும். அதனால தான் உன் மேல பொறாமை. அந்த பொறாமையால தான் பலவித இடையூறுகள் உனக்கு வருது. கவலைப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன். உன்னோட இடையூறுகள் எல்லாம் வெற்றி படிக்கட்டுகளா மாறும். அதுக்கு உனக்கு பொறுமை மிகவும் அவசியம். ஆறுதல் தேடி யார்கிட்டையும் போய் சொல்லி உன்னோட பலவீனத்தை நீ காட்ட வேண்டாம். அப்புறம் உன்கிட்ட இருக்கிற மீதம் நிம்மதியையும் பறிச்சு உன்னை நடுத்தெருவில் அலைய விட்டுருவாங்க. பயப்படாத, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருப்பேன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.